நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. அண்ணே, நீங்க அங்கதான் இருக்கீங்களா? இந்துவோட உயிர் கொஞ்ச நேரத்துல போக போகுது சுபத்ரா. ஆபரேஷனும் லிவர் சேஞ்சும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்போ நீங்க டைம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால நீங்க அங்கதான் இருக்கணும்னு. நானும் அபியும் இங்கதான் இருக்கோம். என்ன நடந்தாலும் ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க நாங்க கிளம்புவோம். இங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல பண்ண ஃப்ராடத்தனத்தெல்லாம் இங்க பண்ண முடியாது. இல்லன்னா இங்க ஏதாவது ஒரு பிளான பண்ணிருக்கலாம். இப்ப நம்ம கையில இருக்கிற ஒரே ஒரு ஹோப், அவ சர்ஜரிக்கான கவர்மெண்ட் லெட்டரை லேட் பண்ணணும். அந்த விஷயத்த பரதன் சாருக்கு நான் கால் பண்ணி ஞாபகப்படுத்துறேன். அதுக்கான அவசியம் வரும்னு எனக்கு தோணல. அந்த ஜோசியர் சொன்னதுதான் நடக்க போகுது. இருந்தாலும் நான் ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணி பாக்குறேன். இப்ப எந்த ஐசியூல இருக்கா? அவரோட சாவை நான் கொஞ்சம் சீக்கிரமா முடிக்க முடியுமான்னு நான் கொஞ்சம் ட்ரை பண்றேன். சரி சரிங்க அண்ணே. சார், அந்த இந்திலேகோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப பல்ஸும் வீக் ஆயிட்டே போகுது. நானும் அதை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்ப இருக்கக்கூடிய நிலைமை டக்குன்னு மாறலாம் இல்லையா? ஆனா அந்த பொண்ணுக்கு சூட்டபிளா ஒரு டோனர் கிடைக்கல. நானும் ரிசல்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கடைசி நேரத்துல 3 பேர் தான் டோனரா கிடைச்சிருக்காங்க. 1வது மேட்ச் ஆச்சுன்னா அந்த பொண்ணோட பாக்கியம் தான். இல்லைன்னா அப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கணும். பட் நோ கேரண்டி. ஹலோ, எஸ், ரிசல்ட் அனுப்பி வைங்க. நான் பார்த்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. மிஸ்டர் அபிலாஷ், இந்துவோட கேஸில் பாசிட்டிவான ஆன்சர் வந்திருக்கு. கிராஸ் மேட்சில் ஒரு டோனரோட ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்கு. தேங்க் காட். இனி இந்த பிரச்சனையிலிருந்து இந்துலேகா மீண்டுட்டானா அதிர்ஷ்டம் அவ பக்கம் நிச்சயம் இருக்கும். அவங்க கண்டிப்பாக குணமாயிடுவாங்க. ப்ரே ஃபார் தி பெட்டர். தேங்க்யூ டாக்டர். நீ உயிரோட வர முயற்சி பண்ணிட்டு இருக்கியா? நீ இதுக்கு மேல உயிரோட இருக்க கூடாது. நான் அதுக்கு ஒத்துக்கவும் மாட்டேன். என்னங்க
இந்து கனவு போல. என்னாச்சு மாமா? நீங்க எதுக்காக இப்ப கத்துனீங்க? நீ இன்னமும் இங்க இருந்து போகலையா? நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நீ இங்க இருக்காத. அருண் மாமா, இந்தோட நிலைமையை பத்தி 2 மணி நேரம் கழிச்சு சொல்றேன் டாக்டர் சொன்னாங்கல்ல. அதை கேட்டதுக்கு அப்புறம் போலாமேன்னு தான் நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வேண்டாம். நீ எதுக்காக இங்க சுத்திட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னுடைய இந்துவை கொல்றதுக்கு தானே. அருண் மாமா, இதுக்கப்புறம் நீ இங்க இருந்தீனா நானே உன்னை இங்க இருந்து விரட்டிடுவேன். வெளியே போடி, வெளியே போடி. உன்கிட்ட தானே வெளியில போ சொல்லிட்டு இருக்கேன். விடுங்க அருண், என்னாச்சு? கையை விடுங்க. என்ன பண்ற? எதுக்கு இவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருக்க? ஹே, இங்க பாரு, நீங்க பிரச்சனை பண்ணதான் வந்திருக்கியா? அபி, நீ எதுக்கு அழுவுற? அப்பா, அருண் மாமா என்ன? அருண், நீ எதுக்கு பொண்ணு மேல கை வச்ச? உன் பொண்டாட்டி எப்படி இருக்கான்னு பார்க்க வந்ததுக்கான தண்டனை அது. ரொம்ப நல்ல எண்ணத்தோட நீங்க 2 பேரும் இங்க வந்திருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்து குணமாகணும்னு நீங்க 2 பேரும் ஆசைப்படுறீங்கன்னு என்ன நம்ப சொல்றீங்களா? நீங்க எதுக்காக இங்க இருக்கீங்க? அவ சாவ வேடிக்கை பார்க்கவா? அருண், நிறுத்துறியா? நம்ம இந்து இப்போ வாழ்வா சாபான்னு போராடிட்டு இருக்கா. அவளோட நிலைமை என்னன்னு யாருமே இப்போ முடிவு பண்ண வேண்டாம். அப்பா, நீங்களும் அபி இந்து எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க 2 பேரும் கிளம்பலாமே. ஏன் இங்க இருந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? நீ போடா. உனக்கு இங்க என்ன வேலை? உன் கூட பிறந்த தங்கச்சி இவளை விட்டுட்டு உள்ள இருக்க அவளுக்காக பேசிட்டு இருக்க. மாமா, பார்த்து பேசுங்க. இல்லாட்டி மாமான்னு கூட பார்க்க மாட்டேன். அருண், நீ வா, நம்ம போலாம். டேய், வாடா. நீங்க இங்க இருந்து பிரச்சனையை பெருசு பண்ணாம இருங்க. அருண் இந்துவை நினைச்சு இப்ப ரொம்ப டென்ஷனாவே இருக்கான். இந்துவோட நிலைமை சரியானதுக்கு அப்புறமா நீங்க இங்க வந்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா சித்தி, நாங்க இங்க வந்ததுதான் தப்பா போச்சா? வராம இருந்திருந்தாலும் எங்களை தானே குறை சொல்லிருப்பீங்க. எங்களை யாரும் அவமானப்படுத்த கூடாது. நாங்க எதையும் மறக்கலன்னு நீ அவங்ககிட்ட சொல்லிடு. நாம எதுக்குமா அங்க கால் கெடுக்க நிக்கணும்? வா போலாம். டாக்டர், இந்துவோட கண்டிஷன் இப்ப எப்படி இருக்கு? இந்துவோட சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. நோ ப்ராப்ளம். இனி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் அவளை நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம்ல டாக்டர்? கண்டிப்பா. ஒரு பெரிய ஆபரேஷன்ல நடக்க வேண்டியிருக்கு. பேஷண்ட்டுக்கு மனோபலம் வரதுக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் தான் கூட இருந்தாகணும். ஐசியூலே இருந்தாங்கன்னா தேவையில்லாத சிந்தனைகள் தான் வரும். இந்துவோட சர்ஜரி விஷயம் என்னாச்சு சார்? அவளுக்கு ஏத்த மேட்ச் இன்னும் கிடைக்கவே இல்லையே சார். அந்த விஷயம் சம்பந்தமா பேசுறதுக்கு தான் உங்களை இங்க வர சொல்லியிருந்தேன். ஏதாவது ஹோப் இருக்கா சார்? ஹோப் இருக்கு. நல்ல நியூஸ் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்து லேக்காக்கு ஒரு சரியான மேட்ச் உள்ள டோனர் கிடைச்சிட்டாங்க. அதோட கிராஸ் மேட்ச் ரிசல்ட் இப்பதான் கிடைச்சது. யாரு டாக்டர் அந்த டோனர்? பார்வதி ஷெனாய். நீங்க தான் அந்த டோனர். உண்மையாவா டாக்டர்? ஆமா. கிராஸ் மேட்ச்ல உங்களோட லிவர் 100% அவங்களுக்கு மேட்ச் ஆகும் தான் ரிசல்ட் வந்திருக்கு. வழக்கமா பார்க்கும்போது பிளட் ரிலேஷன் மூலமா தான் இவ்வளவு பெர்ஃபெக்டான மேட்ச் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்து லேகாவோட பாக்கியம் அதுதான் பார்வதி ஷெனாய். பார்வதி ஷெனாய் டோனர் ஆகிறதுக்கு விருப்பம் தானே? கண்டிப்பா நான் டோனர் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கேன் டாக்டர்.
இந்துவை நான் சுமந்து பெக்கலனா கூட அவளை நான் என் சொந்த பொண்ணாதான் பாக்குறேன். அந்த மகளுக்காக நான் என்னோட லிவரை கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் டாக்டர். வெரி குட். அப்படின்னா உடனே உங்களை இங்க அட்மிட் பண்ண தயார் பண்ண சொல்றேன். சித்தியை இங்க அட்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா சார்? டோனர் எங்களோட கண்காணிப்புல இருந்தே தீரணும். அதுக்கடையில டோனருக்கும் அக்செப்டருக்கும் ஒரு சைக்காலஜிக்கல் கன்சல்டேஷன் நடத்த வேண்டியிருக்குது. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணலாம். என்ன சொல்றீங்க? சரிங்க டாக்டர். சார், நீங்க இந்துக்காக முயற்சி பண்ற இந்த எஃபர்ட்டுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இந்துவோட விஷயத்துல எங்க டென்ஷனை போக்குனதுக்கு ரொம்ப நன்றி சார். ஓகே டாக்டர், நாங்க அப்ப கிளம்புறோம். அதுக்கு முன்னாடி பார்வதி ஷனாய், நீங்க இந்துவோட டோனர் ஆனதுனால உங்ககிட்ட மட்டும் சில விஷயங்களை நான் பேச வேண்டியிருக்குது. சரி அருண், வா. கிருஷ்ணா, இந்துவோட விஷயத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுப்பா பகவானே. அம்மா, இந்தாங்க மருந்து சாப்பிடுங்க. எனக்கு மருந்து வேண்டாம் ரோசம்மா. இந்துவோட நிலைமைய நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம், எதுவுமே தெரியாம அவ இருக்கிறா. ஒரு டோனருக்காக அவ எவ்வளவு நாள் தான் காத்திருக்க போறாளோ. பாட்டி, இந்துவோட சர்ஜரி நடக்க போகுது. இந்துவோட லிவருக்கு டோனர் கிடைச்சிட்டாங்க. யாரும் அது இந்துவுக்காக லிவர் கொடுக்க தயாரா இருக்கிற அவங்க யாருன்னு சொல்லு. பார்வதி அத்தை தான். பார்வதியா? பார்வதி அத்தையோடது மட்டும்தான் கிராஸ் மேட்சிங்ல பாசிட்டிவா இருக்குன்னு மாமா கால் பண்ணி சொன்னாரு. அத்தையை அங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் கூடிய சீக்கிரத்துல சர்ஜரி நடக்கும். ஐயோ கடவுளே, என் வேண்டுதலை நிறைவேற்றி வச்சிட்டீங்க. அது மட்டும் இல்ல, பார்வதியும் இந்துவையும் பார்க்கும்போது அம்மா பொண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ பார்வதியோட லிவரை இந்துவுக்கு பொறுத்தனா அவங்க உண்மையிலேயே அம்மா பொண்ணு ஆயிடுவாங்கல்ல. நல்ல செய்தி தானே நமக்கு வந்திருக்குது. இதுக்கப்புறம் கடவுளோட அருளால எல்லாமே நல்லபடியா நடக்கும். யாரும் கவலைப்பட வேண்டாம் சுபாஷினி அம்மா. இந்தாங்க, இப்பவாது மாத்திரையை சாப்பிடலாம்ல. அம்மாடி, நான் இந்துவுக்காகவும் பார்வதிக்காகவும் பூஜை பண்ணணும்னு நினைக்கிறேம்மா. அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. வாங்க போலாம். ஓ, அது சரி. நீங்கெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆனா என்ன நடக்க போகுதுன்னு உங்க யாருக்கும் தெரிய போறதில்ல. நான் தான் சுபத்ரா பேசுறேன். பார்வதி ஷனாயோட ஃபேமிலி, அதாவது ஹஸ்பண்ட், குழந்தைங்க, இந்துக்கு லிவர் மாத்தணும்னு சொன்ன உடனேயே பார்வதி ஷனாய் சம்மதிச்சதுனால கேட்குறேன். இந்த முடிவை உங்க ஹஸ்பண்ட், குழந்தைங்களாம் ஏத்துக்குவாங்களா? எனக்குன்னு அப்படி யாருமே இல்லை டாக்டர். இல்லாத ஒருத்தவங்களோட சம்மதத்தை நாம எதுக்காக வாங்கணும் டாக்டர்? பார்வதி ஷனாயோட லிவரை இந்துக்கு தானம் செய்யும்போது உங்களுக்கு பாதிக்கக்கூடிய சில டிஃபெக்ட்லாம் இருக்கு. அதை பத்தி தான் உங்ககிட்ட நான் சொல்லணும். எனக்கு அதை பத்திலாம் கேட்கறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை டாக்டர். இந்து உயிர் பொழைச்சு மீண்டு வரணும். வேற எந்த எண்ணமும் என் மனசுல இல்லவே இல்லை.
இருந்தாலும் ஒரு டாக்டருங்கிற முறையில டோனர்கிட்டையும் அக்செப்டர்கிட்டையும் வரக்கூடிய பிரச்சனைகளை பத்தி சொல்ல வேண்டியது என்னோட கடமை. இந்துலேகாவோட லிவர் ஒரு ரேர் மேட்ச் ஆனதுனால உங்களை நான் சூஸ் பண்ண வேண்டி வந்தது. வேற ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருந்தா நிச்சயமா நான் உங்களை இந்த ஆப்ரேஷன்ல இருந்து வெளியேற்றியிருப்பேன். இன்னொரு நல்ல மேட்சுக்காக இன்னும் நம்ம காத்துட்டு இருந்தோம்னா அந்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறது கஷ்டமாயிடும். அதனால தான் நான் இப்போ இந்த ரிஸ்கான ஆப்ரேஷனுக்கு தயாரானது. நீங்க சொல்றத பார்த்தா பெரிய ஆபத்து வர மாதிரில எனக்கு தோணுது. நான் எதையுமே பெருசா எடுத்துக்க மாட்டேன் டாக்டர். என்ன ஆனாலும் உங்களுக்கு விஷயத்த சொல்லி புரிய வைக்காம இந்த உறுப்பு மாற்று சிகிச்சை செய்ய என்னால முடியாது. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க டாக்டர். சொல்றேன். எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையாங்கிறத பத்தி சொல்லணும். ஆஃப்டர் சர்ஜரி உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதிரியான உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இதெல்லாம் பொறுத்துட்டு நீங்க உங்களோட ஆரோக்கியத்தை பத்தி யோசிக்கலனா உங்க உயிர் போக கூட வாய்ப்பு இருக்கு. இதையெல்லாம் பொறுத்துக்க கூடிய மனோபலம் உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் நீங்க இந்துலேகாக்கு டோனராக வாய்ப்பு இருக்கு. டாக்டர், என்னோட மனசுல இப்ப இருக்கிற ஒரே ஒரு கவலை அது இந்து மட்டும்தான். அவளோட சந்தோஷம் மட்டும் எப்பவுமே போகவே கூடாது. அவளுக்கு இந்த ஆபரேஷன் மட்டும் நல்லபடியா முடியணும் டாக்டர். என்னோட உயிரை பணைய வச்சு இந்துவுக்கு மறுபிறவி கிடைக்கும்னா அதை நான் கண்டிப்பா செய்வேன். அவளோட சந்தோஷத்துக்காக என்னோட உயிர் என்னை விட்டு போனாலும் நான் கவலையே பட மாட்டேன். ஓகே, நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இனி நீங்க ஆசைப்படுற மாதிரியே செய்வோம். உறுப்பு தானம் பண்றதுனால உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு கட்டம் வரைக்கும் என்னால முடியும். அது போதும் டாக்டர். அப்படின்னா உங்க 2 பேருக்கும் நடக்கக்கூடிய ஆபரேஷன் டேட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிடலாம்ல? கண்டிப்பா பண்ணுங்க. அந்த ஆபரேஷன் ரொம்ப சீக்கிரமாவே நடக்கணும். அது மட்டும்தான் என்னோட ஆசை. அந்த கடவுள் எப்பவும் உங்க கூடவே இருப்பாரு. என்ன, என்னோட டோனர் பார்வதி அம்மாவா? ஆமா, நம்ம இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எத்தனை டோனர்ஸோடைய பிளட்டை செக் பண்ணாங்க தெரியுமா? அதுல ஒரே ஒரு ஆளுது மட்டும்தான் கிராஸ் செக்கிங்ல ஓகே ஆயிருக்கு. அதுவும் 100%. அதுவும் பார்வதி அத்தை தான். பார்வதி அம்மா ஒத்துக்கிட்டாங்களா? ஒத்துக்கிட்டாங்க. அவங்க தான் டோனருங்கிறதுனால அத்தையையும் இங்கே தான் அட்மிட் பண்றாங்க. இதுக்கப்புறம் நீ பயப்பட வேணாம் இந்து. உன்னுடைய சர்ஜரி கண்டிப்பா சக்சஸா நடக்கும். சொல்லு ஆனந்தா. அருண், நான் இங்க வெளியில இருக்கேன். நீ கொஞ்சம் வெளியில வரியா? ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இந்து கிட்ட ஏதாவது சொல்லிட்டு வா. சரி, வரேன். அனந்த் அண்ணா எதுக்கு கால் பண்ணாரு? ஒரு பில் கட்டணும், இப்போ வந்துடுறேன். என்னன்னு சொல்றது, ஸ்கேன் பார்த்ததுல இந்துலேகாவோட லிவர் போர்ஷன் ரொம்ப டேமேஜா இருக்கு. அப்படி அது பண்ணாலுமே எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தான் டாக்டர் சொன்னாரு. இந்து, அம்மா அம்மா இந்து, ஆபரேஷன் என்னைக்கு நடக்க போகுதோ என்னன்னு தெரியாம நீ ரொம்ப கவலையோட இருந்தல்ல. இதுக்கப்புறம் உனக்கு அந்த கவலையே வேண்டாம். உனக்கு இப்ப ஆபரேஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதை முடிக்கிறதுக்காக நீங்க உங்களோட வாழ்க்கையை எனக்காக தியாகம் பண்றீங்க, அப்படிதானே?
இந்து உனக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு நீ பழைய மாதிரி எங்க கூட சந்தோஷமா தான் இருக்க போற. நான் தான் சொல்றேன்ல, உன்னோட ஆபரேஷன் எப்போன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அந்த முடிவு எடுக்கிறதுக்காக தான் நீங்க உங்களோட வாழ்க்கையை எனக்காக தியாகம் பண்றீங்க, சரிதானே? இந்து, எல்லாமே எனக்கு தெரியுமா. அதுக்காக நீ எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்க? நான் உனக்காக இதை பண்றதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். உனக்கு ஆபரேஷன் பண்ணும்போது நானும் உன் கூட இருப்பேன்ல, உன் பக்கத்திலே தான் இந்த அம்மாவும் இருப்பேன். அம்மா, நீங்க எனக்காக டோனரா வந்திருக்க கூடாது. ஏன்? நீங்க என்னோட டோனரா வந்திருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? நான் இதுக்கப்புறம் உயிரோட இருப்பேன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்கு நீ கேள்வி கேட்டுட்டு இருக்க? இங்க பாரு இந்து, உன்னோட தைரியத்தை நீ கைவிட்டுறாத. அதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். அம்மா, நீங்க எனக்காக இந்த வயசுல இந்த ஆபரேஷனை பண்றீங்கன்னும் போது உங்களுக்கும் ஏதாச்சும் பிரச்சனை வரும்ல. என்ன காப்பாத்த முடியாம போய் உங்களுக்கு ஏதாச்சும் டிசீஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இங்க பாருமா, இந்த ஆபரேஷன் நடந்தா நீ இறந்து போயிடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் எதுவுமே நடக்காது. அந்த மாதிரி நினைச்சு நீ எதுக்காக உன் நம்பிக்கை இழந்துட்டு இருக்க? அம்மா, என் வீட்டுக்கார கூட வாழறதுக்கு எனக்கு விதி இல்லைன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? இந்து, இந்த ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணி முடியற வரைக்கும் இந்த அம்மா உன் பக்கத்திலே தான் இருப்பேன். உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இந்த அம்மா கிட்ட இருந்து உன்னை யாருமே என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. ஒருவேளை அப்படி நடந்துருச்சுன்னா நான் வாழ்ற இந்த வாழ்க்கைக்கு கொஞ்சம் கூட அர்த்தம் இல்ல. அம்மா, உனக்கு எதுவுமே ஆகாது இந்து. அம்மா, நான் உன் கூட இருக்கேன். என்னாச்சு ஆனந்தா? ஏதோ சீரியஸா பேசணும்னு சொன்ன. அருண், இந்த சர்ஜரிக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு என்ஓசி வேணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல சொல்லியிருந்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அதுக்கான பேப்பர்ஸையும் ஆல்ரெடி அனுப்பிட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனை? அந்த என்ஓசி வர டிலே ஆகுது. அது ஏன் ப்ராப்ளமா? ப்ராப்ளம்னால தானே டிலே ஆகுது. டாக்டர் டிசைட் பண்ண டேட்ல சர்ஜரி நடக்காதா? அருண், டாக்டர் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. கவர்மெண்ட் கிட்ட இருந்து என்ஓசி வராம சர்ஜரி நடத்துற உரிமை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இல்ல. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.